விஜய் அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பூரிப்பு வரும். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அரசியலுக்கு வரல ஃபஸ்ட்டு, எவ்வளோ பெரிய நடிகர். ஃபஸ்ட்டு சந்தோஷம் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? நான் ஷூ போட்டிருந்தேன், போகிறேன், போய் ஷூவை இப்படி அவுத்துட்டு இருந்தப்போ யாரும் அங்கே வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி நிமிந்து பார்த்தா விஜய் இப்படி நின்றுருக்காரு. இந்த நீங்களும் இந்த ஃபஸ்ட்டு இந்த சவுக்குன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால், நான் சவுக்கு தோப்பில் வேலை பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி கதையை சொல்லியிருக்கேன் சார். இல்லை இதுதான் நடந்துச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்ப முடியல, என்ன இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு வாசலில் வந்து கூட்டின்னு போகிறாரு நம்மள. அப்படித்தான் பார்த்தேன். அது ஷூவை கழட்டிட்டு நிமிந்து பார்க்குறேன், இங்கே நின்றுருக்காரு. பார்த்த உடனே வாங்க வாங்க வாங்கன்ட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். அவ்வளவு எளிமையாக பழகினார். ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரு. சரி, நான் மனசுக்குள்ளே நமக்காக ஒரு கற்பனை ஓடும்ல, போகும்போது இங்கே வெயிட் பண்ணுங்கள், அண்ணே ரெடி ஆனோன்னு கூப்பிட்றோம், இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நானா போகிறேன். அங்கே போய் பார்த்தானே டக்குன்னு உங்கள் வாசல் நின்றுட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் வாங்க உட்காருங்க, உங்கள் வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகிட்டு இருந்தார். அதான் 3 hours பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்கிறேன்ல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும், அரசியல் இது அதுன்ட்டு எல்லா கோணங்களையும் அலசினோம், பேசினோம். ரொம்ப எளிமையாக இருந்தார். எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் ஒரு திரு கமல் அவர்களெல்லாம் பார்த்துருக்கேன். கமல் ஆஃபீஸில் பயன்படுத்தி விட்ருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வர அப்படின்றாங்க. அது பார்த்த உடனே நமக்கு ஐயோ ஏதோ ஒரு உடம்புல ஒரு ஃபீலிங் வந்துடல. அதுமாதிரி எதுவும் இல்லை, வாங்க பஸ் அப்படின்ட்டு உட்கார வச்சு இப்படி தான் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப எளிமையாக இருந்தார். இப்போ எதுவும் கான்டாக்ட் இருக்கா அவர் கூட? வருவார் கான்டாக்டுக்கு, எங்கே வராமல் போகிறாரு, வருவார், விரைவில் வருவார். ஓகே சார், நன்றி சார்.